புத்திசாலியான நரி. முன்னொரு காலத்தில் காட்டில் புத்திசாலியான ஒரு நரி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது யானையின் மாமிசம் உட்கொள்ளும் ஆவலில் நரி யானையின் உடல் பக்கம் சென்று தன்னுடைய பற்களால் அதை கடித்து தின்பதற்கு ஆசைப்பட்டது. ஆனால் யானையின் சர்மம் மிகவும் கடினமாக இருந்தது. நரி பலமுறை முயற்சி செய்தும் மாமிசம் கிடைக்கவில்லை. போன நரி யானையின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரம் ஒரு சிங்கம் அந்த வழியே வருவதை நரி பார்த்தது. அந்த சிங்கத்தினிடம் மிக பவ்யமாக சொன்னது, மரியாதைக்குரிய ராஜாவே, நான் உனக்காகத்தான் இந்த இறந்து போன யானையின் உடலை பாதுகாப்பா வச்சிருக்கேன். தயவு செஞ்சு சாப்பிடுங்க. சிங்கம் கர்ஜித்தது. நான் மற்ற மிருகங்களால் கொல்லப்பட்ட இரையை சாப்பிடுவதில்லை. உனக்கு இந்த விஷயம் தெரியும் என்று நினைக்கிறேன். வழியை விடு. இப்படி பேசி சிங்கம் சென்று விட்டது. சிங்கம் இறந்து போன யானையின் உடலை உட்கொள்ளாமல் போனதில் நரிக்கு சந்தோஷம்தான். என்றாலும் யானையின் சருமத்தை பிளந்து மாமிசத்தை எப்படி சாப்பிடுவது என்று ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. சிறிது நேரம் சென்றதும் ஓர் புலி கர்ஜித்துக் கொண்டே வந்தது. அது அபாயம் என்று உணர்ந்த நரி, இந்த புலி கட்டாயமாக யானையின் மாமிசத்தை சாப்பிடும் ஆவலில் இருக்கும். புலி பக்கத்தில் வந்ததும் அவசர குரலில் நரி பேசியது. சிங்கராஜாவின் வேட்டை பிராணியை தான் நான் காவல் காக்கிறேன். அவர் குளிப்பதற்கு சென்றிருக்கிறார். போகும் முன்பு அவர் சொன்னது, ஏதாவது புலிகிளி இந்த பக்கம் வந்தா என்னிடம் சொல்லு, இந்த காட்டில் உள்ள புலிகளை எல்லாம் கொன்று விடுவதாக சபதம் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த நிமிடம் புலி அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. சற்று நேரத்தில் ஒரு சிறுத்தை அந்த பக்கம் வந்தது. அந்த புத்திசாலியான நரிக்கு தெரிந்தது சிறுத்தையின் கூர்மையான பற்கள் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று. அதற்காக நரி ஒரு பொன் சிரிப்போடு சிறுத்தையை வரவேற்றது. வா வா நண்பனே வா, ரொம்ப நாட்களுக்கு பிறகு உன்னை சந்திக்கிறேனே. நீ ஏன் பசியால வாடி இருக்கிற? இந்த இறந்து போன யானையின் உடல்ல இருந்து கொஞ்சம் மாமிசத்தை நீயே சாப்பிடு. சிங்கத்துக்காகத்தான் நான் இதை காவல் காக்கிறேன். சிங்கம் குளிக்க போயிருக்கு, பயப்படாத, சாப்பிடு. ஐயோ, நான் எப்படி சிங்கத்தின் இரையை சாப்பிடுவது? சிங்கம் பார்த்து விட்டால் என்னை கொன்று விடுமப்பா. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் ஜாகிரதையா தான் காவல் இருக்கேன். சிங்கம் வரும்போது குரல் கொடுக்கிற, உனக்கு சிரமம் இல்லாம ஓடிடலாம். பசியால் வாடிய சிறுத்தையும் அதற்கு ஒத்துக்கொண்டது. நரியிடம் இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி சொல்லியது. நரியும் சிறுத்தையை கவனித்துக் கொண்டே இருந்தது. சிறுத்தை யானையின் சருமத்தை பிய்த்து கீறுவதில் மும்முரமாக ஈடுபட்டது. சிறுத்தை யானையின் சருமத்தை கிழித்ததும் நரி கூச்சலிட்டது. சிங்கம் வருது, ஜாக்கிரதை. அடுத்த நிமிடம் சிறுத்தை அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. குள்ள நரிக்கு ஒரே மகிழ்ச்சி. சிரித்து கொண்டே நல்ல ருசியான உணவை தனியாக சாப்பிட்டது. நீதி அறிவே சிறந்த ஆயுதம். முயலும் ஆமையும். ஒரு காட்டில் 3 நண்பர்கள் நரி, முயல், ஆமை நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் ஓரிடத்தில் சந்திப்பதற்காக திட்டமிட்டிருந்தனர். அதன்படி நரியும் முயலும் ஆமை வருவதற்கு முன்பே வந்து சேர்ந்தார்கள். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு ஆமை மெதுவாக வந்து சேர்ந்தது. முயல் ஏளனமாக சிரித்துவிட்டு ஆமையிடம் கூறியது, நீ ரொம்ப சோம்பேறி, நீ என்ன மாதிரி சீக்கிரமா ஓட முடியாது. முயலின் பேச்சு நரிக்கு பிடிக்கவே இல்லை. இது மாதிரி நீ பேசாத. நீ ஆமையோட போட்டி போட்டா உன்னால ஜெயிக்க முடியாது, தெரியுமா? என்ன போட்டி? சரி, நாம ஒண்ணு செய்யலாமா? நான் உங்க 2 பேருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்துறேன். யார முதல்ல வரீங்கன்னு பாத்துடலாம். ஆமையும் முயலும் சம்மதம் தெரிவித்தது. ஓட்டப்பந்தயம் தொடங்க ஒரு இடமும் முடிக்க ஒரு இடமும் தேர்ந்தெடுத்தார்கள். பந்தயம் ஆரம்பித்து விட்டது. முயல் ரொம்ப வேகமாக ஓடியது. ஆமை மெதுவாக சென்று கொண்டே இருந்தது. முயல் அவசரத்தில் படு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆமையோ ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் மெதுவாக ஒய்யாரமாக அசைந்து அசைந்து ஓடியது. வேகமாக ஓடிய முயலோ சிறிது தூரம் ஓடிய பின் களைத்து போய்விட்டது. திரும்பி பார்த்த முயலின் கண்களில் ஆமை தென்படவே இல்லை. அதனால் முயல் நினைத்தது, அவனால என்ன ஜெயிக்க முடியாது.
என்று நினைத்து கொஞ்ச நேரம் ஓடிய முயல் ஒரு பெரிய மரத்தின் கீழ் படுத்து உறங்கியது. கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு ஆமை மெதுவாக முயல் தூங்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தது. முயல் ஆழ்ந்து உறங்குவதை அறிந்த ஆமை மெதுவாக தடையேதுமில்லாமல் ஓட்டப்பந்தயை முடிக்கும் இடத்தை நோக்கி மெதுவாக அசைந்து சென்றது. கடைசியாக ஆமை மெதுவாக வந்தாலும் வெற்றி இலக்கை அழகாக கடந்தது. ஆமை வெற்றி பெற்றதை மற்ற பிராணிகள் சந்தோஷமாக குதூகலமாக பாராட்டி மகிழ்ந்தன. ஆமையே, கடைசியில முயலையே ஜெயிச்சிட்டியே. முயல் எங்க? வெகு நேரத்திற்கு பிறகு உறக்கம் கலைந்த முயல் அழகாக திரும்பி பார்த்தது. ஆஹா, இந்த சோம்பேறி ஆமை இன்னும் அந்த இடத்தில் அடையவில்லை என்று எண்ணி நான் தான் வெற்றி பெறுவேன் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை என்று கூறிக்கொண்டே முயல் அந்த இலக்கை நோக்கி ஓடியது. வெற்றி பெறும் கோட்டில் இதுவரை நடக்காத அதிசயம் அந்த முயலுக்கு காத்திருந்தது. ஆமை முன்கூட்டியே அந்த இடத்திற்கு வந்துவிட்டது. முயலுக்கு ஒரே வெட்கமாகி போய்விட்டது. எப்பொழுதும் தற்பெருமை கூறிக்கொண்டிருக்கும் முயலிடம் அந்த நரி கூறியது, முட்டாள் முயலே, உன்னுடைய கர்வம் குறிக்கோளை அடைய விடாம உன்னை தடுத்துருச்சு பாத்தியா? மெதுவா நடக்கிற ஆமை அயராம நடந்து சரியான நேரத்துல வந்து சேர்ந்து வெற்றி பெற்றுருச்சு. இனிமேலாவது ஒருவனுடைய பலத்தை பற்றி தப்பு கணக்கு போடாத, தெரிஞ்சுதா? நீதி மெதுவாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் எந்த போட்டியிலும் வெற்றி பெறலாம். முட்டாள் கழுதை. ஒரு நாள் காட்டின் ராஜாவான சிங்கம் ஒரு யானையுடன் சண்டையிட்டது. சண்டையில் பலமாக அடிபட்ட சிங்கம் வலியால் துடித்தது. வலியால் வேட்டையாடவும் முடியவில்லை, மிகுந்த பசியாகவும் இருந்தது. சிங்கத்தின் மந்திரியான நரியும் பசியுடன் தவித்தது. நரி ஒரு நாள் கூறியது, மதிப்புக்குரிய ராஜாவே, நாம 2 பேரும் பசியால ரொம்ப கஷ்டமா இருக்கோம். உங்களுக்கோ இன்னும் சில நாட்களுக்கு வேட்டைக்கு போக முடியாது. இந்த நிலை நடிச்சா நாம 2 பேரும் பசியால இறந்து போயிடுவோம். மந்திரியே, அடிப்பட்ட என் காலை வச்சு கொண்டு நான் என்ன வேட்டைக்கு போவது? நீ ஒரு காரியம் செய். ஏதாவது ஒரு மிருகத்தை இங்க அழைச்சிட்டு வா, நான் அதை கொன்னுடுறேன். நாம 2 பேரும் திருப்தியா சாப்பிடலாம். நான் என்னால முடிந்த மட்டும் முயற்சிக்கிறேன் ராஜா. நரி அவ்விடமிருந்து சென்றது. வழியில் ஒரு கொழு கொழு கழுதையை பார்த்து நரிக்கு ஒரே சந்தோஷம். நண்பா, நீ எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட. ஆமாப்பா, என் எஜமா என்கிட்ட அளவு மீறி வேலையை வாங்கிக்கிறான். சாப்பாடு மட்டும் கொடுக்கறதே இல்லப்பா. அதனால தான் ரொம்ப களைப்பா இருக்குது. நண்பா, நான் உன் நிலை கண்டு ரொம்ப வருந்துறேன். நீ ஏன் என் கூட வரக்கூடாது? எங்க ராஜா சிங்கம் ரொம்ப நல்லவரு, கருண உள்ளம் படைச்சவரு. ராஜாவின் அவையில மந்திரி வேலை காலி ஆகுது. நீ அங்க வந்து வேலைக்கு தகுதியானவன் தான். நீ வா வா, நான் சேர்த்து விடுறேன். நிஜமாவா? நான் கிராமத்து வீட்டு பிராணி, காட்டுல உள்ள மிருகம் கிட்ட மத்தியில எப்படி வாழறது? அத பத்தி நீ கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன், வா. சூழ்ச்சிக்கார நரியின் வார்த்தைகளை அந்த முட்டாள் கழுதையும் நம்பியது. நரியுடன் காட்டுக்குள் சிங்கத்திடம் சென்றது. பசியில் துடித்துக் கொண்டிருந்த சிங்கம் அந்த கொழு கொழு கழுதையை பார்த்ததும் தன்னிலை மறந்து தாவியது. ஆனால் கழுதையை பிடிக்க முடியவில்லை. அவசரப்பட்டு விட்டது. பயந்து போன கழுதை அங்கிருந்து ஓடிவிட்டது. சிங்கத்தின் அவசர புத்தியால் அவர்களுக்கு இரை கிடைக்கவில்லை. நரிக்கு சங்கடமாக போய்விட்டது. சிங்கமும் அதன் அவசர புத்தியை எண்ணி வருந்தியது. அதே கழுதையும் மறுபடியும் அழைத்து வருமாறு நரியிடம் சிங்கம் கூறியது. நரியும் அந்த கழுதையை தேடிச் சென்றது. கழுதையை கண்ட நரி அதிசயத்துடன் கேட்டது, ஓ நண்பா, நீ ஏன் அப்படி ஓடிட்ட? உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல அந்த சிங்கம் உன்னை வரவேற்பதற்கு தாயா தாவிச்சு. கழுதை மறுபடியும் ஏமாந்து சிங்கத்தை பார்த்து பேசுவதற்காக மீண்டும் நரியுடன் சென்றது. இந்த முறை சிங்கம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்து கழுதை அருகில் வந்த பிறகே சிங்கம் கழுதையை அடித்துக் கொண்டு தின்றது. நரியும் சிங்கமும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிரித்தன. சிங்கராஜா சாப்பிட ஆரம்பித்ததும் நரி சொல்லியது, ராஜாவே, நீங்க ரொம்ப பசியோட இருக்கீங்க. இருந்தாலும் சாப்பிட முன்ன குளிக்க வேணாமா? சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. சிங்கத்திற்கு நரி சொன்னது பிடித்திருந்தது. அது நதியை நோக்கி நடந்து சென்றது. சிங்கம் சென்றவுடன் நரி கழுதையின் மூளை பகுதியை தின்றுவிட்டது. சிங்கம் குளித்துவிட்டு திரும்பி வந்து சாப்பிட துவங்கியது. கழுதையின் மூளையை தேடியது. ஏனென்றால் சிங்கத்திற்கு கழுதை மூளை என்றால் கொள்ளை பிரியம்.
ஏய், இந்த கழுதையோட மூளை எங்க? நரியே, நீ சாப்பிட்டுட்டியா? ஐயோ, இல்லவே இல்ல ராஜா, எனக்கு எதுவுமே தெரியாது. கழுதைக்கு மூளையே இல்லையே, அதனால தான் இந்த கழுதை 2வது வாட்டி உங்ககிட்ட வந்திருக்குது. சிங்கமும் யோசித்தது. உணவை சந்தோஷமாக சாப்பிட்டது. நீதி, எந்த சூழ்நிலையிலும் விரோதியின் வார்த்தைகளை நம்பாதே. காகமும் பாம்பும். முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் உள்ள உயரமான மரத்தின் கிளையில் ஒரு காகம் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தின் கீழ் ஒரு புற்றில் பாம்பு ஒன்றும் பசித்து வந்தது. ஒரு நாள் பசியினால் வாடிய காகம் உணவை தேடி வெளியில் பறந்து சென்றது. அந்த நேரத்தில் பாம்பு மெதுவாக மரத்தின் மீது ஊர்ந்து ஊர்ந்து காகத்தின் கூட்டின் பக்கம் சென்றது. காகத்தின் முட்டைகள் பார்த்து அதன் நாக்கில் தண்ணீர் ஊறியது. சில மணி நேரத்துக்கு பிறகு காகம் தன் கூட்டை நோக்கி திரும்பி வந்தது. அந்த முட்டைகளை யாரோ சாப்பிட்டிருப்பதை தெரிந்து காகத்திற்கு ஒரே துக்கம். யார் அந்த முட்டைகளை சாப்பிட்டிருப்பார்கள் என்று யோசித்தது காகம். குற்றவாளியை பிடிக்க காகம் ஒரு திட்டமிட்டது. 2வது முறையாக காகம் முட்டையை இட்டது. அந்த தடவை காகம் வெளியில் எங்கு செல்லாமல் முட்டைகளை யார் சாப்பிடுகிறார்கள் என்று கண்டுபிடிக்க முற்பட்டது. மதியம் பாம்பிற்கு தன் புற்றிலிருந்து வெளியே வந்து மரத்தின் மேல் ஊர்ந்து ஊர்ந்து சென்று முட்டைகளின் அருகில் சென்று முட்டைகளை சாப்பிட்டது. இதை கண்ட காகத்திற்கு ஒரே அதிர்ச்சி. அது மறைந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளியே வந்தது. எந்த தைரியத்துல நீ இப்படி செய்கிறாய்? யாரது? காகமா? நீ இங்கதான் இருக்கியா? ஏய், நீ எப்படி முட்டைகளை சாப்பிடலாம்? உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்கு வெக்கப்படணும்? எனக்கு பசிச்சா நான் உன் முட்டைகளை சாப்பிடுவேன், அவ்வளவுதான். இந்த தவறை திரும்ப செய்யாத, நான் உன்னை கொன்னுடுவேன். நீ என்ன வேணுமானோ செஞ்சுக்கோ, எனக்கு கவலை இல்ல. காகம் தன் நண்பன் நரி வருவதை பார்த்தது. காகம் மரத்திலிருந்து கீழே பறந்து வந்து நரியிடம் ஓ என்று அழுதது. ஏய், என்ன ஆச்சு? ஏன் அழற? ஒரு பாம்பு தந்திரமா என் முட்டைகளை சாப்பிட்டு விட்டுச்சு. இந்த பாம்பு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனா எனக்கு ஒன்னும் செய்ய முடியல. எனக்கு நீயாவது உதவி செய்ய. ஏய் நண்பா, கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ எப்படி எனக்கு உதவ முடியும்? முடியும் நண்பா, என்னிடம் ஒரு திட்டம் இருக்கு, கேள், அழாத. சரி சரி, சொல்லு. ஏய் பெரிய நண்பனே, கேளுப்பா. நீ நமது ராஜகுமாரி குளிக்கும் நதி பக்கமா போ. அவ குளிக்க வருவதுக்கு முன்னால தன்னுடைய முத்து மாலையை கட்டி நதிக்கரையில வைப்பா. அந்த நேரத்துல நீ அந்த முத்து மாலையை எடுத்துட்டு வந்து பாம்பின் புட்டுல போட்டுடு. அந்த மாலையை எடுத்து பாம்பின் புட்டில போட்டு விட்டா என்ன ஆகும்? நான் சொல்வதை கேளு, அப்புறம் பாரு என்ன ஆகும்னு. காகம் ராஜகுமாரி குளிக்கும் இடத்தை பறந்து சென்று முத்து மாலையை எடுத்தது. அதை பார்த்த ராஜகுமாரி கூச்சலிட்டு அடியாள்களை அழைத்தாள். அடியாள்களும் அந்த காகம் சென்ற வழியே பின்தொடர்ந்தனர். காகம் மாலையை பாம்பின் புற்றுக்குள் போட்டுவிட்டு பறந்து சென்றது. என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பாம்பு கழுத்தில் இருந்த மாலையுடன் புற்றின் வெளியே எட்டி பார்த்தது. இதை பார்த்த ராஜகுமாரியின் அடியாட்கள் பாம்பை அடித்து கொன்று அந்த மாலையை எடுத்துச் சென்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த காகம் தன் துக்கத்தை மறந்து நரியிடம் மனமு வந்து நன்றி சொல்லியது. பிறகு அந்த காகம் ஒரு கவலையும் இல்லாமல் முட்டையிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. நீதி, கஷ்டம் வரும்போதுதான் நண்பர்கள் யார் என்று நமக்கு புரியும். பலசாலியான யானை. குருவி தம்பதிகள் ஒரு நாவல் பழ மரத்தில் வாழ்ந்து வந்தனர். நல்ல அழகாக கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அம்மா குருவி முட்டை போட்டது. குருவி தம்பதிகளுக்கு ஒரே குஷி. முட்டையிலிருந்து குழந்தைகள் வெளியில் வரும் தினத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தன. ஓர் நாள் மிக பலசாலியான யானை ஒன்று அந்த நாவல் பழ மரத்தின் கீழ் வந்து சேர்ந்தது. மரத்தின் இலைகளை தின்பதற்கு யானைக்கு ஆசை வந்தது. அதற்காக யானை தன்னுடைய துதுக்கியால் உயரத்தில் இருந்த மரக்கிளையை பிடிக்க முற்பட்டது. குருவிகள் அதை பார்த்து பயத்தினால் கூச்சலிட்டன. பலசாலி யானையே, இந்த கிளைய மட்டும் விட்டுடு, தயவு செஞ்சு ஒன்னும் பண்ணாத. நாங்கெல்லாம் இந்த மரக்கிளையில தான் கூடி வச்சிருக்கோம், முட்டை போச்சிருக்கோம்.
குழந்தைங்க வெளியே வரையதுக்காக காய்ச்சின்னு இருக்கோம்யா. என்ன கொன்னும் பண்ணிடாத, முட்டை உடைஞ்சி எங்க குட்டிலாம் செத்து போயிடும். ஆணவம் மிகுந்த யானை குருவிகளின் பேச்சை கேட்கவே இல்லை. உங்க முட்டைகள் உடைந்தா எனக்கு என்ன? சாப்பிட இந்த இலைகள் தான் எனக்கு தேவை. இப்படி சொன்ன யானை மரக்கிளைகளை உடைத்தது. கூடுகள் கீழே விழுந்தது, முட்டைகளும் உடைந்தன. அந்த இரக்கமற்ற யானையோ இலைகளை சாப்பிட்டு விட்டு சென்று விட்டது. குருவி தம்பதிகளுக்கு பழிவாங்கும் எண்ணம் தோன்றியது. கோபத்தால் துடித்தன. குருவி தம்பதிகள் தனது நண்பர்களிடம் சென்றது. குருவி தம்பதிகள் தனது நண்பர்களிடம், அந்த மதம் படித்த யானை எங்க முட்டைகள் எல்லாம் உடைச்சிருச்சு. நாங்க எங்க குழந்தைகள் எல்லாம் இழந்துட்டோம். யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். காகம் தம்பதிகளும் தவக்களையும் எறும்பும் குருவிகளும் ஆறுதல் கூறின. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள். அடுத்த நாள் குருவிகளும் மற்ற சிறு மிருகங்களும் யானை இருக்கும் இடம் நோக்கி சென்றன. யானை பார்த்தவுடன் அவர்கள் யானையை இம்சை செய்ய துவங்கின. எறும்பும் அவசர அவசரமாக யானையின் காதில் புகுந்து நொய் என்று சத்தம் போட்டது. தொடர்ந்து அந்த சத்தத்தை போட்டுக்கொண்டே இருந்தது எறும்பு. சத்தம் தாங்க முடியாமல் யானை தலை சுற்றி கீழே விழுந்தது. காகம் தம்பதிகளுக்கு யானை மேல் பாய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. மரத்தில் மேல் அமர்ந்திருந்த காகம் இரண்டும் கீழே வந்து யானையின் 2 கண்களையும் குத்தி குத்தி யானையை குருடாக்கி விட்டது. யானை வலியால் துடித்து ஓ என்று அழுதது. திடீர் தாக்குதலில் திக்குமுக்காடி போன யானையின் வாயும் தொண்டையும் வறண்டு போயிற்று. தண்ணீரை நோக்கி செல்ல ஆசைப்பட்டது. ஆனால் கண்கள் தெரியாததால் திக்கு தெரியாமல் தவித்தது. இப்பொழுது தவளை நண்பர்களின் வாய்ப்பு வந்தது. தவக்களை பெரிய பள்ளத்தில் பக்கம் சென்று சத்தமாக குரல் எழுப்பியது. கண் தெரியாத யானையோ அந்த சத்தம் கேட்டதும் அந்த பக்கம் குளம் இருக்கிறது என்று எண்ணி குரல் கேட்ட திசையை நோக்கியே சென்று கொண்டிருந்தது. யானை பெரிய பள்ளத்தில் விழுந்து இறந்து விட்டது. ஆக குருவி தம்பதிகளும் அவர் நண்பர்களும் மிக பலசாலியான யானைக்கு தனது புத்திசாலித்தனத்தால் ஒரு பாடம் கொடுத்தது. நீதி, தைரியத்தை விட புத்திசாலித்தனம்தான் பலமானது. பேசும் குகை. ஒரு நாள் சிங்கம் ஒன்று உணவு தேடி காட்டில் இங்கும் அங்கும் அலைந்தது. தனியாக ஒரு மிருகம் கூட கண்ணில் படவில்லையே என்று சோர்ந்தது. அது அதிர்ஷ்டவசமாக ஒரு இரையை கண்டது. இரையின் பின்னால் துரத்தி கொண்டு ஓடியது. அந்த இரையும் துரத்தி துரத்தி கிடைக்காமல் சிங்கம் ரொம்ப சோர்வடைந்தது. சிங்கத்திற்கு இரை கிடைக்காததால் நிராசையுடன் மெதுவாக காட்டில் நடந்து சென்றது. போகின்ற வழியில் ஒரு குகையை பார்த்தது. சிங்கம் ஓய்வு எடுத்துக் கொள்வதற்காக அந்த குகைக்குள் சென்றது. ஏதாவது மிருகம் அந்த பக்கமாக வந்தால் அதை பிடித்து சாப்பிடலாம் என்று அந்த குகைக்குள் காத்து கிடந்தது. சிங்கம் குகையின் உள் சென்றதும் ஆனால் ஒன்றுமே கிடைக்கவில்லை. அந்த குகையின் உள்ளே ஏதாவது மிருகம் வராதா என்று ஏங்கி ஏங்கி ஆவலாக காத்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த குகையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஓர் நரி அவ்விடமாக திரும்பி வந்தது. குகையின் அருகில் சிங்கத்தின் கால் சுவடுகளை அந்த நரி பார்த்தது. அந்த கால் சுவடுகள் குகையில் உள் செல்வதை கவனித்தது. அட, இந்த கால் சுவடுகள் யாருடையது? சிங்கத்தோடது தான் இருக்கும். நான் உள்ளே போனா அது என்ன கொன்னுடும். குகையில் சிங்கம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்காக நரி ஒரு திட்டமிட்டது. அதன்படி அந்த குகையில் சத்தம் போட்டு பேசியது. ஓ குகையே, ஓ குகையே. குகையிலிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. ஓ குகையே, ஏ குகையே. அப்பொழுதும் குகையிலிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. உள்ள யாராவது இருக்காங்களா? அதனால தான் நீ பேசலையா குகையே? ஒரு பதிலும் வரவில்லையே. நீ என்னுடன் பேசலன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன். உனக்கு தெரியாதா? குகையின் உள்ளிருந்த சிங்கம் நினைத்தது நரியிடம் குகை பேசுமோ என்று. அதனால் குகை மாதிரி தான் பேச திட்டமிட்டது. குகைதான் பேசுகிறது என்று ஏமாந்து நரி உள்ளே வரும். அப்போது அதை கொன்று சாப்பிடலாம் என்று நினைத்தது. சிங்கம் குரல் கொடுத்தது குகை போல். என் பிரிய நரியே, நான் உன்னோட விளையாடுறதுக்காகத்தான் பேசாம இருந்தேன். குகைக்குள்ள யாருமே இல்ல, தாராளமா நீ உள்ள வரலாம். குகை உள்ளிருந்து குரல் வந்தது. சிங்கத்தின் குரல் என்று நரிக்கு தெரிந்துவிட்டது. உஷாரான நரி பதில் பேசியது. ஏ முட்டாள் சிங்கமே, குகை உள்ளே வருவதற்காக நான் என்ன முட்டாளா?
நீ என்ன கொன்னுடுவேன்னு எனக்கு தெரியும். வீணா காத்திருக்காம போயிடு முட்டாள் சிங்கமே. இப்படி பேசிய பிறகு நரி ஓடி போய்விட்டது. ஏமாந்து போன முட்டாள் சிங்கத்திற்கு உணவு ஏதும் கிடைக்காமல் உறங்கியது. நீதி: சிந்திய பாலை நினைத்து அழுது பயனில்லை. பெரிய தியாகம். ஒரு நாள் குரங்குகளின் ராஜா தன் பிரஜைகளை அழைத்தது. நண்பர்களே, நாம ரொம்ப நாளா சந்தோஷமா மாமரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் ஏதாவது தொந்தரவு வருமானு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராஜா, ஏன் ராஜா அப்படி உங்களுக்கு ஒரு பயம் வருது? மனிதர்கள் இன்னும் மாம்பழத்தை சாப்பிட்டதில்ல. அவர்கள் மாம்பழத்தோட ருசி தெரிஞ்சிட்டதுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆபத்தா முடியும். ராஜாவே, அதற்கு நாம என்ன செய்யணும்? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அதாவது ஒரு மாம்பழம் கூட நதியில விழாம நாம ஜாக்கிரதையா இருக்க வேணும். ஒரு பெரிய காட்டில் குரங்கு கூட்டம் ஒன்று வசித்து வந்தது. குரங்குகள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். தங்களுடைய நல்ல குணமுள்ள ராஜாவினால் அவர்கள் வெகு சந்தோஷமாகவே இருந்தார்கள். ரொம்ப சிரத்தையாக இருந்தும் ஒரு மாம்பழம் தண்ணீரில் விழுந்துவிட்டது. மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மீனவனின் வலையில் அந்த மாம்பழம் சிக்கியது. ஆஹா, இது என்னது? சரி சரி, எல்லார்கிட்டையும் கொண்டு போய் காமிக்கலாம். மீனவன் அந்த மாம்பழத்தை தன் நண்பனிடம் காண்பித்தான். இத பாரு, மீன் பிடிக்கும் போது இந்த அதிசயமான பழம் கிடைச்சது. பார்த்தால ரொம்ப ருசியா இருக்குன்னு தோணுது. இது என்ன பழம்? நான் பார்த்ததே இல்லையே. இது நம்ம ராஜா கிட்ட எடுத்துன்னு போய் காமிப்போம் பாபா. அத போய் காமிக்கலாம், வா வா. மீனவன் ராஜாவின் அரண்மனை நோக்கி சென்றான். மரியாதை குறைய ராஜாவே, இந்த பழம் மீன் பிடிக்கும் போது கிடைச்சது. மந்திரியே, இது என்ன பழம்? இது ஒரு ருசியான பழம் ராஜா, அருமையான பழம் ராஜா. இந்த மாம்பழம் எங்க விளையுது? நடு காட்டுல விளையுது ராஜா. அப்படியா? நாம நாளைக்கே அந்த காட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். தயார் செய்யுங்கள் எல்லாத்தையும். ஆகட்டும் ராஜா. மறுநாள் காலை ராஜா தன்னுடைய படையுடன் அந்த காட்டுக்குள் பயணம் செய்தார். அவர்கள் காடு வந்து சேர்ந்தார்கள். குரங்குகளுக்கு ஒரே அதிர்ச்சி. அதிர்ச்சியில் குரங்குகள் இங்கும் அங்கும் ஓடி சென்று ஓ என்று சத்தம் போட்டன. என்ன சத்தம் அங்க? குரங்குகள் தான் ராஜா. அப்படியா? மாம்பழத்துடன் குரங்கு மாமிசமும் சாப்பிடலாமா? சபாஷ்! குரங்குகள் ஒரேடியாக அதிர்ந்து போயின. காவலர்கள் குரங்குகளை வேட்டையாட ஆரம்பித்தனர். ஐயோ, நாமெல்லாம் மாட்டிக்கிட்டோமே. ஏன் இந்த பதட்டம்? நான் ஒரு வழி காட்டுறேன். நான் சொல்றபடி நீங்களும் செயல்பட வேணும். நீங்க எல்லாரும் அந்த ஆலமரத்தின் பக்கம் செல்லுங்க. நாம் நதியில அக்கறைக்கு சென்று விட்டால் உயிர் தப்பிச்சிடலாம். இப்போ நீங்க ஒரு நீளமான பலமான வள்ளிக்கொடியை எடுங்க. அதுவும் ஒரு முனையை இந்த ஆலமரத்துல கட்டுங்க. இன்னொரு முனையை என்னிடம் கொடுங்க. இப்பொழுது நீங்கள்லாம் நான் சொல்றபடி செயல்பட வேண்டும். நான் இந்த நதியை தாண்டி அக்கறையில உள்ள ஆலமரத்தின் பக்கம் தாவி செல்றேன். நீங்க ஒவ்வொருவரா வள்ளிக்கொடியை பிடித்து கொண்டு நதியை தாண்டி அக்கறைக்கு வந்துடுங்க. குரங்குகள் ராஜா வள்ளிக்கொடியை தன் இடுப்பில் கட்டியது. குரங்குகள் ராஜா நதியை தாண்டியது. ஆனால் வள்ளிக்கொடியின் நீளம் குறைந்து விட்டதால் குரங்கு ராஜா நதியை தாண்டி குதித்த பொழுதும் அக்கறையில் உள்ள ஆலமரத்தின் கிளைகளை எட்டவில்லை. அதனால் அது மரத்தின் ஒரு கிளையை இழுத்து பிடித்து கிளையுடன் தன்னையே சேர்த்து ஒரு பாலமாக அமைத்தது. குரங்குகளும் ஒவ்வொன்றாக அக்கறைக்கு சென்றன. எல்லா குரங்குகளும் இப்படி மறுகரைக்கு சென்று விட்டது. சீக்கிரம் வா நண்பா, என் கைகள்லாம் சோர்ந்து போகுது. எத்தனை நேரம் தான் நான் இப்படியே பிடிச்சு கொண்டு தொங்குவது? கடைசியாக தாண்டிய குரங்கு படு மோசமானவன். அவனுக்கு ராஜாவிடம் பொறாமையாகவே இருந்தது. நான் ராஜா ஆவதற்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நான் அக்கறையில தாவியதுமே இவனை தண்ணியில தள்ளிடுறேன். அந்த மோசக்கார குரங்கு நதியை கடந்து செல்லும் போது ராஜாவின் மேல் குதித்தது. பலம் கொண்ட மட்டும் மோசக்கார குரங்கு ராஜாவை மிதித்து கொடூரமாக நதியில் தள்ளியது. குரங்குகள் அனைத்தும் மன வருத்தத்துடன் அந்த துஷ்ட செயலை பார்த்து கொண்டிருந்தன. குரங்குகள் ராஜாவுக்கு எவருமே உதவ முன் வரவில்லை. வள்ளிக்கொடி ஒடிந்து குரங்கினத்தின் ராஜா நதியில் விழுந்தது. குரங்குகள் ராஜா நதியில் விழுந்து பாறையின் மோதியது. நதியின் இக்கரையில் நின்றிருந்த ராஜா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். வாருங்கள், நான் அந்த குரங்கை காப்பாற்றலாம். நீ உன் உயிரை துச்சமா மதிச்சு உன் பிரஜைகளின் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய். ஐயோ,
ஐயோ ராஜா, நான் அப்படி ஒன்னும் மகத்தான காரியம் செஞ்சிடல. என் கடமையத்தான் செஞ்சேன். நான் உன்னை என்னோட அழைத்து சென்று உனக்கு சிகிச்சை தரேன். உன்னை நான் காப்பாற்றுறேன். வேண்டாம் ராஜா, நான் இங்கேயே உயிர் விட்டுறேன். உனக்கு வலிக்கலையா? இவ்வளோ வேதனைப்படுறியே. எனக்கு வலி இல்ல, பரவாயில்ல. ஏனென்றால் என்னோட பிரஜைகள் பத்திரமா இருக்காங்க. அது எனக்கு போதும் ராஜா. இப்படி கூறிய குரங்குகளின் ராஜா சந்தோஷத்துடன் உயிர் விட்டது. நீதி, சுய தியாகம்தான் சிறந்த பரிசு. ரவியும் சாந்தியும் அண்ணன் தங்கை ஆவர். இயற்கையாகவே ரவி குறும்பும் சுறுசுறுப்பானவனுமாய் இருந்தான். அவன் எப்பொழுதும் சாந்தி ஆசையாக வளர்த்த செடிகளை பிடுங்கி எறிவான். அவன் அம்மா எவ்வளவு அறிவுரை கூறினாலும் அவர்கள் பேச்சுக்கு செவி கொடாதவனாய் இருந்தான். அம்மா, இந்த ரவிய கொஞ்சம் பாருமா. ரவி, அங்க என்னடா பண்ற? அம்மா சமையலறையிலிருந்து குரல் கொடுத்தபடி தோட்டத்தை நோக்கி வந்தாள். அம்மா, பாருமா இந்த அண்ணனை. நான் ஆசையா வளர்க்கிற செடிய எல்லாம் பிச்சு போட்டுட்டாமா. ஏன்டா இப்படி தினமும் அவளோட வம்புக்கு போற? அவ ஆசையா வளர்க்கிற செடிய ஏன்டா பிச்சு போட்ட? ஒரு தடவை சொன்னா தெரியாது? எப்போ உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? அன்றும் அது போலவே தன் வீட்டு பக்கத்திலிருந்த மாந்தோப்பிற்குள் நுழைந்தான். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அருகில் இருந்த ஒரு வேப்ப மரத்தில் ஏறி அங்கே மிக லேசாக அசைந்து கொண்டிருந்த ஒரு சிறு கிளையை தன் கைகளால் உழுக்க அவன் இழுத்த வேகம் தாங்காமல் அச்சிறு கிளை மழுக்கென்ற சத்தத்துடன் கீழே விழுந்தது. ஆனால் அதே நேரம் அந்த அதிர்ச்சியில் தன் பிடி சற்றே தளர நிலை தடுமாறி ரவியும் கீழே விழுந்தான். கீழே விழுந்தவன் சற்று நேரம் ஒன்றும் புரியாமல் படுத்துக் கிடந்தான். திடீரென்று, தம்பி, தம்பி, யாரோ கூப்பிடும் குரல் கேட்டு மெதுவாக எழுந்து உட்கார்ந்து யார் கூப்பிட்டார்கள் என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். எவரும் தென்படவில்லை. அட, நான் தான் தம்பி. இப்படி திரும்பி பாரு. மெதுவாக திரும்பி பார்க்க அவனால் உடைக்கப்பட்ட மரக்கிளைதான் விழுந்திருந்தது. கிளை எங்காவது பேசுமா என்ன? தம்பி, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். ஆமாம் தம்பி, மரக்கிளை தான் பேசுற. கிளை பேசுவதை வியப்போடு பார்த்துக் கொண்டிருந்தான். பதில் பேசத் தோன்றவில்லை. ஏன் தம்பி, என்னை எதுக்காக உதைச்சி கீழே தள்ளின? நான் உனக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? ஏன் என்னை இப்படி பண்ண? நானும் என்னுடைய இனத்தாரும் உனக்கும் உன் மனித இனத்தாருக்கும் எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கோம் தெரியுமா? தெரியாது என்று கூட சொல்லத் தெரியாமல் அதன் பேச்சைக் கேட்டுக் கொண்டிருந்தான் ரவி. வெயிலோட கொடுமையைப் போக்க நிழலை தரோம், காய்கனிகளை தரோம், வீடு கட்ட எங்க உடம்பையே தரோம். மனித குலம் வெளியே அனுப்பும் தீய காற்ற நாங்க உட்கொண்டு நீங்க சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்ற பரிசா தரோம். இதெல்லாம் மட்டுமா நீ உட்கார்ந்து படிக்கிறியே அந்த நாற்காலி, மேஜ, எழுத பயன்படுத்தக்கூடிய கரும்பலக, இது எல்லாத்தையும் நாங்க தான் தரோம். எங்களோட இனத்தவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகத்துல மழையே பெய்யுது. அது தெரியுமா உனக்கு? மண் அரிப்பை தடுத்து மக்களை காப்பாற்றுவதும் நாங்க தான். அதோட மனித குலத்துக்கு ஏற்படும் பலவித நோய்களை தீர்ப்பதற்கான மூலிகைச் செடி கொடிகளையும் இலைகளையும் தந்து உதவுறோம். பல உயிர்களான அரிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் புகலிடம் தந்து காலங்காலமா காப்பாற்றி வருகிறோம். தம்பி, நாங்க வயதாகி கீழே விழும் நேரத்துல கூட அடுப்பெரிக்கிற விறகா பயன்படுறோம். நாங்க குடுக்கிற பயனை ரூபா கணக்குல சொல்லணும்னா எங்க இனத்தைச் சேர்ந்த ஒரு மரம் மட்டும் ரூபாய் 35 லட்சம் அளவுக்கு பயன் தரும். இத்தனை பயனைத் தரும் எங்களுக்கு நீங்க தர்ற பரிசு என்ன? நாங்க எதையும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக தான் கேக்குறேன். ரவியோ மூச்சு விடக்கூட மறந்தவனாய் நின்றிருந்தான். மரம் மாதிரி நிக்காதேன்னு எங்கள உதாரணமா வச்சு திட்டுறீங்க. உன்னை போல இருப்பவரோ எங்களை உதைச்சு தள்ளுறாங்க. மத்தவங்களோ கோடாலியால எங்களை வெட்டித் தள்ளுறாங்க. நாங்க அழியறத பத்தி கூட எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா எங்களை அழிக்கிறதா நினைச்சு நீங்க உங்களையே அழிச்சுக்கிறீங்க பாருங்க. அத நினைச்சாதான் கவலையா இருக்கு. கிளையின் பேச்சில் கவலை தென்படுவதை ரவியால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. தப்புதான், நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். என்னை மன்னிச்சிரு. இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். செஞ்ச தப்புக்கு பரிகாரமா நான் என்ன பண்ணணும் நீயே சொல்லு. இந்த மாதிரி எங்களுடைய கை கால்களை உடைச்சு ஊனமாக்காத, எங்களை வெட்டியும் கொல்லாத, எங்களை நட்டு நல்லா வளர்த்துரு. இப்படி செஞ்ச ஒன்ன மட்டும் இல்ல, உங்க எல்லாரையுமே நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். செய்றேன், நிச்சயமா செய்றேன். நீ சொன்னதை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் என்று உரக்கக் கூவிய ரவியின் மீது திடீரென 2 கைகள் விழுந்து அவனை புரட்டின. ரவி, ரவி, என்னடா வளர்ற?
என்னடா ஆச்சு உனக்கு இது அம்மாவோட குரல் மாதிரி இருக்கே. என்று நினைத்துக் கொண்டே மெதுவாக கண் விழித்து பார்த்தான் ரவி. அம்மாவிற்கு பக்கத்தில் தங்கை சாந்தி நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. மெதுவாக எழுந்தவன், சாந்தி, நாளைக்கு நீ நட்டு வளர்க்கறதுக்காக புதுசா ஒரு செடி கொண்டு வந்து கொடுக்கற, சரியா? என்றவாறு அவளை பார்த்து புன்னகைத்தான். அந்த புன்னகையின் பொருள் சாந்திக்கும் சரி அவன் அம்மாவிற்கும் சரி புரியவே இல்லை. எதையும் குறைவாக எடை போடாதே. சுத்தம் கல்வி தரும். 7ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வரவேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று, ஏன் முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட? முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது. அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு? ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர. என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா? ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆசிரியர் என்ன பதில் கூறப் போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாய் இருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்து விடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர். இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்து விட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீ ஏன் இதை செய்தாய் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ என் மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது. ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார். மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார். நல்ல நோக்கத்திற்கான செயல்கள் பாராட்டுதலை பெறும். முதல் மாணவன். காலாண்டு தேர்வு முடிந்து வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு பேப்பர்களை வழங்கினார். உங்க எல்லாரோட பரீட்சை பேப்பரையும் திருத்திட்டேன். இந்த தடவை 2 பேர் வகுப்புல முதல் மாணவனா வந்திருக்காங்க. டேய், எப்படிடா? எப்பவும் போல ஒரு மாணவன் கிருஷ்ணா முதல்ல பாஸ் ஆயிட்டான். அந்த 2வது மாணவன் யாரா? அது கண்டிப்பா நானா இருக்க மாட்டேன்டா. ரமேஷா? நம்ம சங்கர் தான். ஒரு நிமிடம் அமைதி நிலவ அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சங்கர் கடைசியில முதல் மாணவனா வந்திருக்கான். வகுப்பில் சிரிப்பொலி அடங்க வெகு நேரம் ஆயிற்று. சிரிக்காதீங்க. சங்கர், நீயும் முதல் மார்க் வாங்கலாம். அதுக்கு முதல் வேலையா சினிமா டிவி பாக்கறத நிறுத்து. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பி. நான் தர்ற வீட்டு பாடத்தை நாளைக்குன்னு தள்ளி போடாம உடனே பண்ணி முடிச்சிடு. உனக்கு பாடத்துல சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளு. சார், இதையெல்லாம் பண்ணா என்னால முதல் மார்க் வாங்க முடியுமா சார்? முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். சங்கர் வீட்டில். ஏன்பா சங்கர், முதல்ல நான் எழுப்புனா கூட 8 மணிக்கு எந்திரிப்ப, இப்ப 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டியே. இந்தா காப்பி, இது குடிச்சிட்டு படிப்பா. சங்கர் ஆசிரியர் சொன்னதை கடைபிடித்ததால் விரைவிலேயே நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. அரையாண்டு தேர்வு முடிந்த பின் அரையாண்டு மதிப்பெண்களை நான் இப்ப சொல்ல போறேன்.
வகுப்புல இப்ப முதல் மாணவனா வந்திருக்கிறது யார் தெரியுமா? நம்ம கடைசி பெஞ்ச் சங்கர் தான் என்றவுடனே மாணவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். கடின உழைப்பும் ஈடுபாடும் இருந்தால் ஒருவர் எதையும் சாதிக்கலாம். ரவியும் கோபாலும் ஒரே வகுப்பில் படிக்கும் மாணவர்கள். கோபால் வகுப்பில் முதல் மாணவனாய் திகழ்ந்தான். அவன் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி பார்ப்பதும் விளையாடுவதும் படம் பார்ப்பதும் தான். ஆனால் ரவி மிகவும் அக்கறையாக இருப்பான். விளையாடாமல் தொலைக்காட்சி பார்க்காமல் அவன் அதிக நேரத்தை பிள்ளையாரிடம் பிரார்த்தனை செய்வதிலேயே கழித்தான். தான் வகுப்பிலேயே முதல் மாணவனாக வரவேண்டும் என்றும் அதற்காக தேங்காய் உடைப்பதாகவும் வேண்டிக் கொள்வான். ஆனால் அவன் வகுப்பில் 2 அல்லது 3ஆம் இடத்தில்தான் வருவான். இந்த முறை 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தான். ஒன்றுமே புரியவில்லை ரவிக்கு. யாரிடமும் பேசத் தோன்றாமல் நேராக பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தவன் அம்மா கேட்ட கேள்விக்கும் கூட பதில் கூறாமல் தன் அறைக்குள் முடங்கிக் கொண்டிருந்தான். பிறகு ஏதோ தோன்றியவனாய் தான் வாங்கி வைத்திருந்த பிள்ளையார் படத்தை எடுத்து வைத்துக் கொண்டு மௌனமாக அதையே பார்த்துக் கொண்டிருந்தான். திடீரென்று அவன் பெயர் சொல்லி யாரோ அழைப்பது போல் இருந்தது. ரவி, ரவி. யாரது என்று திரும்பி பார்த்தான். பார்த்தால் அங்கே பிள்ளையார் நின்று கொண்டிருந்தார். அதிர்ச்சியாலும் ஆனந்தத்தாலும் அவனால் ஏதும் பேச முடியாமல் பிள்ளையாரப்பா என்று காலில் விழுந்தான். எழுந்திரு ரவி, இப்படி உட்கார். எழுந்து உட்கார்ந்தான் ரவி. அவனது கண்கள் கலங்கி கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அழுவதை நிறுத்திவிட்டு என்னைப் பார். எதற்காக சின்ன குழந்தை போல் அழுகிறாய்? அழாமல் எப்படி இருக்க முடியும்? உங்களை எப்படியெல்லாம் வேண்டிக் கொண்டேன். ஆனாலும் இந்த தேர்வில் 4வது இடம்தானே கிடைத்தது. என் மனம் கஷ்டப்படாமல் என்ன செய்யும்? சரி, நான் சில கேள்விகளை கேட்கிறேன். அதற்கு பதில் சொல். பிறகு ஏன் உனக்கு இந்த 4வது இடம் கிடைத்துள்ளது என்பதை புரிந்து கொள்வாய். சரி. தேர்வின் போது காலையில் நீ எத்தனை மணிக்கு எழுந்தாய்? 4 மணிக்கு எழுந்தேன். சரி, எழுந்து எத்தனை பாடங்களை எத்தனை முறை படித்தாய்? அமைதியாகவே இருந்தான் ரவி. மாலையில் நீ வீட்டிற்கு வந்தவுடன் என்ன செய்தாய்? உங்கள் படத்தை வைத்துக்கொண்டு வழிபாடு செய்தேன். பிறகு உங்கள் கோயிலுக்கு வந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக பிரார்த்தனை செய்தேன். மாலை முதல் இரவு வரை எவ்வளவு மணி நேரம் படித்தாய்? அரை மணி நேரம்தான் படித்திருப்பேன். வகுப்பறையில் ஆசிரியர் நடத்தும் போது ஒழுங்காக கவனித்தாயா? அரைகுறையாகவே கவனித்தது நினைவிற்கு வந்ததால் அமைதியாகவே இருந்தான் ரவி. எத்தனை முறை நீ நூலகத்திற்குச் சென்றாய்? ஒருமுறை கூட செல்லவே இல்லை என்பது ரவியின் நினைவிற்கு வந்தது. அப்படியானால் படிப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் என்னை வழிபடுவதிலேயே பெரும்பாலான நேரத்தையும் செலவழித்திருக்கிறாய், அப்படிதானே? இல்லை என்று தலையாட்டதான் முடிந்தது ரவியால். உங்களை வழிபட்டால் நல்ல முறையில் படிப்பு வரும் என்று சொல்கிறார்களே, நன்மைகள் கிடைக்கும் என்கிறார்களே. உண்மைதான், என்னை வழிபடுவோருக்கு நன்மைகள் கிடைக்கும்தான். அதனால்தான் உனக்கு தேர்வு நேரத்தில் நல்ல உடல்நலம், நினைவாற்றல் இவையெல்லாம் கிடைக்கச் செய்தேன். ஆனால் நீ என்ன செய்தாய்? உன் சொந்த முயற்சியைக் கூட பயன்படுத்தாமல் என்னை வழிபடுவதிலேயே நேரத்தை செலவிட்டாய். தமிழ்மறை தந்த வள்ளுவர் கூட என்ன சொல்கிறார் தெரியுமா? எவன் தன் சொந்த முயற்சியால் தான் பிறந்த குடும்பத்தை முன்னேற்றுவேன் என்று சொல்லி உழைக்கின்றானோ அவனுக்குத்தான் தெய்வமும் வந்து உதவி செய்யும் என்றல்லவோ சொல்கிறார். இதை எதற்காக நீ மறந்துவிட்டாய்? உன்னை நம்பி உன் சுய முயற்சியையும் பயன்படுத்தி இன்னும் நன்றாக படித்திருந்தால் உனக்கு சுலபமாக முதலிடம் கிடைத்திருக்கும். உன் நண்பன் கோபாலையும் நீ முந்தியிருப்பாய். ஆனால் இதை செய்ய மறந்துவிட்டாய். அதனால்தான் இந்த முறை 4வது இடம் கிடைத்தது. இன்னும் ஒன்று, உன் உழைப்பும் முயற்சியும் தான் எனக்கு பெரிதும் பிடிக்குமே தவிர நீ எனக்குத் தருவதாக சொன்ன சுண்டலும் வாழைப்பழமும் இல்லை. கடவுளிடம் எப்பொழுதும் பேரம் பேசக்கூடாது தெரியுமா? இனிமேல் நான் சொன்னதை நினைவில் வைத்துக்கொண்டு அதன்படி செயல்படுவாயானால் இனி வரக்கூடிய தேர்வுகளில் அனைத்திலும் நீ முதலிடம் பெறுவாய் என்றார் சந்தோஷமாக. செய்வேன் பிள்ளையாரே, நிச்சயமாக இனி நீங்கள் சொன்னபடிதான் செய்வேன் பிள்ளையாரே என்று சத்தமாக கூறியபடி வேகமாக கண்விழித்தான் ரவி. எதிரே பிள்ளையாரை காணவில்லை. அவன் வைத்திருந்த புத்தகமும் பிள்ளையார் படமும் தனித்தனியாக கீழே விழுந்திருந்தன. பிள்ளையார் படத்தை ஓரமாக எடுத்து வைத்தவன் மெதுவாக எழுந்து புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். இப்போது அவனது முகத்தில் கண்ணீர் கரை காய்ந்திருந்தது. நல்லதோர் தெளிவு ஏற்பட்டிருந்தது. இதையெல்லாம் படத்திலிருந்த பிள்ளையார் அவனை பார்த்தபடி மௌனமாக சிரித்துக் கொண்டிருந்தார்.
கடின உழைப்பே வெற்றியை தரும். அந்த பள்ளியின் 9ஆம் வகுப்பின் ஆசிரியர் ரமணன் கொஞ்சம் வித்தியாசமானவர். மாணவர்கள் உண்மையான கல்வியை பெற வேண்டும் என்பதில் அதிக அக்கறை உடையவராயிருந்தார். எனவேதான் பாடங்களை நடத்துவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மாணவர்களின் ஆற்றலை வளர்க்க வேண்டுமென்பதற்காக சில புதுமையான போட்டிகளையும் அவ்வப்போது நடத்துவார். தலைப்பை கொடுத்து பட்டிமன்றம் போல் பேசச் செய்வார். வித்தியாசமான தலைப்பில் கட்டுரை எழுத வைப்பார். நடைமுறை உண்மைகளை புரிய வைக்க வினா விடை அரங்கம் நடத்துவார். அன்று முதல் நாளே மறுநாள் தான் நடத்தப் போகும் போட்டியைப் பற்றி அறிவித்திருந்தார். மாணவர்களே, உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்பேன். யார் சொல்ற பதில் பொருத்தமா இருக்கோ அவங்களுக்கு ஒரு அழகான பரிசு கிடைக்கும். நான் என்ன கேள்வி கேட்க போறேங்கிறத நாளைக்கு வகுப்புல தான் சொல்வேன். அவர் கூறியதை கேட்ட ஒவ்வொரு மாணவனுக்கும் என்ன கேள்வியை அவர் கேட்கப் போகிறாரோ என்ற பயம் கலந்த எதிர்பார்ப்பு அப்போதே ஏற்பட்டுவிட்டது. மாணவர்களே, நேத்து நான் கூறியிருந்த போட்டிக்கு நீங்கெல்லாம் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கேள்வி ரொம்ப சாதாரணமானதுதான். ஆனா நீங்க சொல்ல போற பதில் தான் முக்கியமானது. சரி, கேள்விக்கு போலாமா? நீங்க இப்போ 9வது வகுப்புல படிச்சாலும் நிச்சயமா நல்லா மேல் வகுப்பெல்லாம் படிச்சு நல்ல நிலைமைக்கு போவீங்கிறது நிச்சயம். ஆனா நீங்க உங்களுக்குள்ள சில கனவெல்லாம் வச்சிருப்பீங்க. இப்படி வரணும், அப்படி வரணும்னு. உங்களுடைய லட்சியமா நீங்க எதை நினைச்சிருக்கீங்க? அதை இப்போ உங்க முன்னாடி கேள்வியா வைக்கிறேன். இதுக்கு ஒவ்வொருத்தரா பதில சொல்லுங்க பாப்போம். மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் பதில் கூறத் தொடங்கினர். நான் ஒரு இன்ஜினியரா ஆக விரும்புறேன் சார். காரணம் எங்க அண்ணனும் இன்ஜினியரா வேலை பார்க்கறார். சார், நான் ஒரு டாக்டரா வரணும்னு நினைக்கிறேன். அது மூலமா மருத்துவ சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். குறிப்பா ஏழைகளுக்கு இலவசமா சேவை செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை சார். நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வரணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா எதிர்காலத்துல கம்ப்யூட்டர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சார். சார், நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு எங்க அம்மா அப்பாவை கேட்டுதான் சார் சொல்லணும். அவங்கள கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். சார், நான் நல்லா படிச்சு ஒரு அரசாங்க வேலையில அதிகாரியா வரணும்னு விரும்புறேன். காரணம் அதுதான் பாதுகாப்பா தொந்தரவில்லாத வேலை சார். எங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க சார், அரக்காசு வேலைனாலும் அரசாங்க வேலை தான் மேல்னு. நான் சினிமால சேர்ந்து ஒரு நடிகனாவோ இயக்குனராவோ ஆகணும்னு விரும்புறேன் சார். ஏன்னா சினிமால தான் சார் நிறைய பணம் கிடைக்கும். நான் ஒரு ஆசிரியரா வரணும்னு ஆசைப்படுறேன் சார். அப்படி ஆசிரியரா வந்து உங்கள மாதிரி போட்டிகள் எல்லாம் வைக்கணும்னு விரும்புறேன் சார். இவ்வாறு பதிலை கூறி முடித்த பின் லட்சுமணன் முறை வந்தது. ஏதோ யோசித்தபடியே இருந்தான். என்ன லட்சுமணா, உனக்குன்னு எந்த கனவும் கிடையாதா? இல்ல தோணலையா? ஒண்ணுமே பேசாம இருக்கியே, அதான் கேட்டேன். சார், நான் நினைக்கிறத சொல்லட்டுமா சார்? அதுக்கு அனுமதி தருவீங்களா சார்? தாராளமா சொல்லலாம்ப்பா. எந்த தடையும் கிடையாது. நீ என்ன நினைக்கிறியோ அதை தாராளமா சொல்லலாம். சார், என்னுடைய மேற்படிப்புல எந்த பாடத்தை படிச்சு எந்த வேலைக்கு போக போறேன், என்னவாக போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு எந்த கனவும் கிடையாது சார். ஆனா எந்த படிப்பு படிச்சாலும் எந்த வேலைக்கு போனாலும் நேர்மையா உண்மையா நடக்கணும்னு நினைக்கிறேன் சார். படிக்கிற காலத்துல ஒரு ஒழுக்கமான நல்ல மாணவன்னு பேர் எடுக்கணும்னு விரும்புறேன் சார். எனக்கு தெரிஞ்ச எந்த தீய பழக்கத்தையும் கத்துக்கொள்ள விரும்பாத மாணவனா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். நான் என்னோட வாழ்க்கையில எந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு மனுஷனா வாழணும்னு தான் சார் விரும்புறேன். இதுதான் சார் என்னுடைய ஒரே கனவு. இல்ல லட்சியமா ஏத்துட்டு இருக்கேன் சார். வகுப்பே அவன் கூறியதை ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தது. வயதிற்கு மீறிய தெளிவுடன் அவன் பேசியதைக் கேட்ட ஆசிரியர் ஒன்றுமே பேசத் தோன்றாமல் சிறிது நேரம் நின்றிருந்தார். பிறகு, மாணவர்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உங்க கனவ ஆசையை என்கிட்ட சொன்னீங்க. ஆனா யாருமே லட்சுமண மாதிரி யோசிக்கவே இல்ல. நாம பள்ளிக்கு வர்றதும் படிக்கிறதும் நல்ல பண்புகளை கத்துக்கிறதும் ஒழுக்கமான மனிதனா வாழ்றதுக்கு தான். நம்ம கல்வி அதுக்குத்தான் பயன்படணும். நாமெல்லாம் இன்னைக்கு மனுஷரா இருக்கோமே தவிர வாழ்றதே இல்ல. அப்படி இல்லாம லட்சுமணன் சொன்ன லட்சியத்தோட நாம வாழ பழகிக்கிட்டோம்னா எதிர்கால சமுதாயத்தை நல்ல சமுதாயமா உருவாக்க முடியும். இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி உங்களோட சேர்த்து என்னையும் சிந்திக்க வச்ச லட்சுமணனுக்கு மகாத்மா எழுதின சத்திய சோதனைங்கிற புத்தகத்தை பரிசா அளிக்கிறதுல பெருமைப்படுறேன் என்று கூறி அந்நூலை அவனிடம் அளித்தார். ஆசிரியர் கூறியதை அங்கீகரிக்கும் வகையில் மாணவர்களின் கையொலி அவ்வகுப்பறையை அதிர வைத்தது. அது எதிர்கால புதிய சமுதாயத்தை வரவேற்கும் ஒலியாகவே ஆசிரியருக்கு தோன்றியது. ஒழுக்கம் உயர்வை தரும். கிண்டல் ரமணியின் பிறந்தநாள். ரமணி 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். அவனை யாருக்கும் பிடிக்காது. ஏனென்றால் அவன் எல்லோரையும் கேலி செய்து அவர்களுக்கு புனைப்பெயர் வைப்பான். அனைத்து ஆசிரியர்களிடம்
கெட்ட பெயர் சம்பாதித்துக் கொண்டதற்குக் காரணமே ரமணியிடமிருந்த இந்த கேலி செய்யும் பழக்கம்தான். இதற்கு முக்கிய காரணமே பெற்றோரின் அளவுக்கதிகமான செல்வம்தான். கேட்டதையெல்லாம் வாங்கிக் கொடுத்தார்கள் அவனது பெற்றோர். ஆகையால் கவலையே தெரியாமல் வளர்ந்தான். அதனால் மற்றவர்களின் கவலையைப் பற்றி அறிந்து கொள்ள இயலாமலேயே போய்விட்டது. அன்று ஒரு மனிதர் பின்கட்டு குடுமியோடு நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து, ஏய் கொத்தமல்லி கட்டு, கொத்தமல்லி கட்டு என்று வேகமாக கூறி சிரிக்கத் தொடங்கினான். அவர் திடீரென திரும்பி இவனை பார்த்து நடந்து வரவும் ரமணியின் மனதில் பயம் பிடித்துக் கொண்டது. உடனே ஓடத் தொடங்கினான். ஒரு திருப்பத்தில் எதிரே வந்த சைக்கிளின் மீது மோதி கீழே விழுந்தான். கண் விழித்து பார்த்தபோது வலது காலில் மிகப்பெரிய கட்டுடன் ஒரு மருத்துவமனையில் படுத்திருப்பது புரிந்தது. பக்கத்திலிருந்த அம்மாவை பார்த்தான். அம்மா மெதுவாக புன்னகைத்தபடி, ஒன்னும் ஆகலடா கண்ணா, சைக்கிள்ல வந்து வேகமா மோதினதுனால கால்ல மட்டும் பலமா அடிபட்டிருக்கு. முன்ன போல நடக்கிறதுக்கு 1 மாசம் ஆகலன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. மருந்தெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. எல்லாம் சரியா போயிடும்டா கண்ணா, நீ கவலைப்படாத என்று கூறி ஆறுதல் படுத்தினாள். ரமணிக்கு மழுக்கென்று கண்ணீர் வழிந்தது. ஐயோ, அப்படின்னா இனிமே என்னால பள்ளிக்கு போக முடியாதா? மத்த மாதிரி ஓடியாடி விளையாட முடியாதா? இன்னும் 1 வாரம் ஓய்வெடுத்தாகணுமா, அப்புறம் பள்ளிக்கு போலாம். அதனால இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் வருத்தப்படவே கூடாது, தெரியுமா என்று கூறவும் கொஞ்சம் ஆறுதலாயிருந்தது. 1 வாரத்திற்குப் பிறகு ரமணி பள்ளிக்குப் போக ஆரம்பித்து விட்டான். முன்பு போல் அவனால் வேகமாக நடக்க முடியவில்லை. விந்தி விந்திதான் நடக்க முடிந்தது. திடீரென்று பக்கத்திலிருந்து கோரஸாக பலரின் குரல் ஒலித்தது. நொண்டி கழுத வந்ததா, நோவு நோவுன்னு சொன்னதா, பதுங்கி பதுங்கி வந்ததா, பள்ளத்துல விழுந்து அழுததா என்று ஒரே குரலில் பாடி கைதட்டி சிரித்து மகிழ்ந்தனர். தன்னைத்தான் அவர்கள் கிண்டல் செய்கிறார்கள் என புரிந்தாலும் ஏதும் செய்ய முடியவில்லை அவனால். மனதில் வருத்தத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் விந்தி விந்தி வலியை பொறுத்துக்கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்த அவன் நெஞ்சில் தான் மற்றவர்களை கேலி கிண்டல் செய்யும்போது அவர்களும் இப்படித்தானே வருத்தப்பட்டிருப்பார்கள் என்ற எண்ணம் திடீரென்று தோன்றியது. அவன் ஒரு முடிவுடன் நடந்து கொண்டிருந்தான். மறுநாள் ஆசிரியர் உள்பட அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்பு வழங்கினான். மாணவர்கள் அனைவரும் ஆச்சரியமுடன் அவனை பார்த்தனர். என்ன ரமணி, இன்னைக்குதான் உனக்கு பிறந்த நாளா? ஆமாம் டீச்சர் என்றான் மகிழ்ச்சியுடன். புதிய ரமணியின் பிறந்த நாள் அன்றுதான் என்பதை அவனது சுருக்கமான பதில் நன்கு தெளிவாக்கியது. நம்முடைய விளையாட்டு புத்தியால் மற்றவர் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. சொல் ஏணி. அந்த வங்கியில் நுழைந்த சங்கரன் மிகவும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தவராய் திகைத்து நின்று விட்டார். தன் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. இவ எப்படி இங்க? ஆச்சரியமா இருக்கு. தன் நினைவலைகளை பின்னோக்கி தள்ள ஆரம்பித்தார் சங்கரன். ஒரு கிராமத்தில் ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது 8ஆம் வகுப்பிற்கு அவர்தான் வகுப்பாசிரியராக இருந்தார். அவர் வகுப்பில்தான் ரங்கன் படித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கோ சுட்டு போட்டால் கூட படிப்பு மட்டும் வர மறுத்தது. ரங்கா, பாடத்துல இருக்கிற பக்கத்தை கொஞ்சம் வாசி. முன்னொரு காலத்தில். போதும் போதும், வார்த்தையை போட்டு இப்படி கொலை பண்றியே. ஒரு இடத்துல கூட உச்சரிப்பு சரியா இல்ல. முட்டாள் முட்டாள், வடிகட்டின முட்டாள். சரியான மக்கா இருக்கியே. இந்த தடவை எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்ட. ஏதோ போன தடவை என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ கணக்கு பாடத்துல மட்டும் மார்க் வாங்கின. இந்த தடவை அதுவும் போச்சா? உனக்கு மூளையில என்ன இருக்கு? களிமண்ணு தான் இருக்கு. படிக்கிறதுக்கு சுத்தமா லாய்க்கே இல்ல. அவனோ எதற்கும் பதில் பேசாமல் மௌனமாக தலைகுனிந்தவாறு நின்றிருப்பான். அதற்கும் திட்டுவார். ஏண்டா மக்கு, வாயை திறக்காம இருந்தா என்னடா அர்த்தம்? வாயை திறந்து பேசினா முத்தா கொட்டிடும். உனக்கு புத்திமதி சொல்லியே எனக்கு அறிவு மழுங்கணும் போல இருக்கு. சே, நீ எப்பதான் உருப்பிடுவியோ? வருடங்கள் ஓடின. சங்கரனும் தன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். தன் மூத்த மகன் சென்னையில் இருந்ததால் அவனுடனேயே வந்து தங்கிவிட்டார். ஒவ்வொரு மாதமும் தன் ஓய்வுத் தொகையை பெற அவர் அந்த வங்கிக்குதான் வருவார். அப்படி வரும்போதுதான் இன்று அந்த ரங்கனை பார்த்து திகைத்து போனார். தன்னால் மக்கு என்று கூறப்பட்டவன் வங்கியில் பணியாற்றுவதை பார்த்தவுடன் அவர் மகிழ்ந்தார். அவனை பார்ப்பதை தவிர்க்கும் பொருட்டு வேறு பக்கம் சென்று நின்று கொண்டார். ஆனால் அவர் பார்க்க வேண்டாம் என்று நினைத்தாலும் அவன் அவரை பார்த்துவிட்டான். சார், எப்படி சார் இருக்கீங்க? சௌக்கியம் தானே? என்ன தெரியுதா சார்? நீ வந்து என்ன சார், என்ன தெரியலையா? நான் தான் சார் உங்க மாணவர் ரங்கன். ஆமா சார், அதே மக்கு ரங்கன். என்ன சார், ஆச்சரியமா இருக்கா?
இவன் எப்படி இங்க வேலை செய்யறான்னு போன மாசம்தான் சார் இங்க மாத்தலாய் வந்தேன். என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணமே நீங்க தான். நீங்க என்ன அடிக்கடி மக்குன்னு திட்டினதை நினைச்சு முதல்ல மனசுக்குள்ள ஆத்திரப்பட்டாலும் அதுக்கப்புறமா நிறைய யோசிக்க ஆரம்பிச்சேன். இப்படி திட்டு வாங்குற மாதிரி நாம ஏன் இருக்கோன்னு, இதை எப்படியாவது மாத்தி காட்டணும்னு உறுதியா உழைக்க ஆரம்பிச்சேன். உழைப்புக்கேத்த பலனையும் அடைஞ்சிட்டேன். உண்மையா சொல்றேன் சார், இன்னைக்கு இருக்கிற உயர்ந்த நிலைக்கு காரணமே உங்க சொற்களை ஏனியா மாத்திக்கிட்டதுதான் சார். உங்களுக்கு நான் அதிகமா நன்றி கடன் பட்டிருக்கேன் சார் என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவனாய் பேசிக்கொண்டே சென்றவனை பார்த்து வியந்தவராய், எதுவும் பதில் பேசத் தோன்றாமல் தன்னுடைய வார்த்தைகளுக்கு இப்படியும் கூட ஒரு சக்தி இருக்குமா என்ற வியப்பில் சிலையாக நின்றிருந்தார் சங்கரன். முடியாதது என்று எதுவும் இல்லை. கடின உழைப்பும் ஈடுபாடும் இருந்தால் ஒருவர் எதையும் சாதிக்கலாம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். பாலுவும் ராஜுவும் மிக நெருங்கிய நண்பர்கள். இருவரும் 8ஆம் வகுப்பில் படிப்பவர்கள். இருவரும் பள்ளிக்கு சேர்ந்தே போவார்கள். ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்தார்கள். பள்ளியில் சாப்பிடும் நேரங்களில் எல்லாம் அவன் தட்டில் உள்ளதை அவனும் பங்கு போட்டு எடுத்து சாப்பிடுவார்கள். தேர்வு நேரங்களில் கூட பல நேரம் இருவரும் ஒன்றாகவே அமர்ந்து படித்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வளவு நெருக்கமான நட்பு இருவருக்குள்ளும் முகிழ்ந்திருந்தது. ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் கூட மிகவும் வியப்பாக இருக்கும். இந்த காலத்தில் கூட இவ்வளவு நெருங்கிய நட்பு இருக்க முடியுமா என்று. இவையெல்லாம் ஒரு காலத்தில். ஆனால் இப்பொழுது என்ன நிலைமை? ஒருவரை பார்த்தவுடன் மற்றவர் முகம் திருப்பிக் கொண்டல்லவா போகின்றனர். என்ன ஆயிற்று? என்ன நேர்ந்தது இவர்களுக்குள்? இதோ பாலுவே அதைப் பற்றி கூறுகின்றான். கேட்போமா? நாங்க 2 பேரும் பிரிஞ்சது உண்மையிலே ரொம்ப கசப்பான ஒரு விஷயம். நான் ராஜுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கேன். என்னெல்லாமோ விட்டு கொடுத்திருக்கேன். ஏன் அவனுக்காக ஸ்கூல்ல அவன் வாங்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை நான் வாங்கியிருக்கேன். அவனுக்காக நான் எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து போக முடியுமோ அவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து போயிருக்கேன். ஒரு நாள் எக்ஸாம் வந்துச்சு. அப்போ அவன் என்கிட்ட காப்பி அடிக்கிறதுக்காக என்னுடைய பேப்பரை கேட்டான். நான் காப்பி அடிக்கிறது மிகப்பெரிய குற்றம், தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதிலிருந்து அவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். அடுத்த நாள் கணக்கு எக்ஸாம் வந்துச்சு. அவன் என்னுடைய பேப்பரை வாங்கி கண்ணா பின்னா அதுல ஏதோ கிறுக்கி தள்ளிட்டான். எனக்கு அதனால அவன் மேல பயங்கரமான கோவம் வந்துச்சு. நான் பேசுறதே இல்ல. டே பாலு, நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாடா? எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறதுக்கு பேப்பர் கொடுன்னு. இது ஒரு சின்ன உதவி தானே. இதனால் பெருசா என்ன ஆயிட போகுது? இந்த மாதிரி சின்ன உதவியெல்லாம் இப்ப மட்டும் இல்லடா, எப்பவுமே நான் உனக்கு செய்ய மாட்டேன். உனக்கு மட்டும் இல்ல, இதை நான் யாருக்குமே செய்ய மாட்டேன். இன்னையிலிருந்து நான் உன் கூட பேசவும் மாட்டேன். இத்தனை நாள் நீ எனக்கு நண்பனா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தீய நண்பனோட பழகிறத விட நண்பர்கள் இல்லாம இருக்கிறது எவ்வளோ மேல் இல்ல. அதுவும் பார்த்து எழுதுறது சின்ன தீமைகளுக்கு வழிகாட்டியா அடிப்படையா அமையும். அதனாலதான் அன்னையிலிருந்து ராஜுவோட நட்பை நான் துண்டிச்சுக்கிட்டேன். நம்மளுடைய நண்பர்களுக்கு நாம எந்த விதமான உதவி வேணாலும் செய்யலாம். ஆனா தேர்வுல பார்த்து எழுதக்கூடாது. அப்படிப்பட்ட நண்பர்களோட தொடர்பையும் விட்டுறதா நல்லது. இதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. நான் ராஜுவோட ஏன் பழகலாங்கிறதுக்கு விரிவான காரணத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனிமே நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க, நான் செஞ்சது சரியா தப்பாங்கிறத. தீய நண்பர்களுடன் பழகாதே. மது, மது. என்ன தம்பி, யார் வேணும்? நான் மாதவனோட கூட படிக்கிறவன். பேரு பாரதி. மாதவனை பாக்குறதுக்காக வந்தேன். இருக்கானுங்களா? அவன் இன்னும் பள்ளிக்கூடத்துல இருந்து வரலப்பா. சரிங்க, அவன் வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லிடுங்க. மாதவனும் பாரதியும் ஒரே வகுப்பில் படிப்பவர்கள். நல்ல நண்பர்களாகவும் இருந்தனர். மாதவன் புத்தி கூர்மையானவனும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவனாகவும் இருந்தான். ஆனால் அவன் வகுப்பறையில் உட்காரவே மாட்டான். காலையில் பள்ளிக்கு வந்து பதிவு ஏடு எடுக்கும் வரை இருந்துவிட்டு பையை வகுப்பறையில் விட்டுவிட்டு மாலையில் வந்து பையை எடுத்துக்கொண்டு செல்வான். ஒரு சில நேரங்களில் நல்ல மதிப்பெண் எடுப்பான். ஒரு சில நேரங்களில் மிக குறைந்த மதிப்பெண்களும் எடுப்பான். ஆனால் எந்தவித கெட்ட பழக்கங்களும் அவனுக்கு இல்லை. அவனுடைய நெருங்கிய நண்பன் பாரதி அவனை மாற்ற முயன்றும் அவனிடம் எந்த மாற்றமும் கொண்டு வர முடியவில்லை. டேய் மாதவா, நாம படிச்சிட்டு இருக்கிறது 10ஆம் வகுப்பு. இது நமக்கெல்லாம் ஒரு திருப்பு முனை. இதுல நல்லா படிச்சு நிறைய மதிப்பெண் எடுத்தாதான் மேற்கொண்டு எல்லா படிப்புக்கும் வேலைக்கும் போக முடியும். சிரமம் பார்க்காம கொஞ்சம் படிச்சுடு, நானும் உதவி பண்றேன். ஆனாலும் மாதவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அரையாண்டு தேர்வு முடிந்து முழு ஆண்டு தேர்வும் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. மாதவன் முன்பு போல் இல்லாமல் ஒழுங்காக வகுப்புகளுக்கு வர ஆரம்பித்தான். பாடங்களை ஒழுங்காக படிக்கத் தொடங்கினான். மொத்தத்தில் படிப்பதில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்ட மாணவனாய் மாறிப்போனதைக் கண்ட வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போயினர். அவனுடைய நெருங்கிய நண்பன் பாரதி ஒரு நாள் அவனிடம் கேட்டுவிட்டான். மாதவா, எப்படிடா இந்த மாற்றம் உன்கிட்ட வந்தது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சொல்லணும்னு தோணினா சொல்லுடா, இல்லனா வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா.
உனக்கே தெரியும் என்னோட அப்பா ஒரு தொழிற்சாலையில வேலை பார்க்கறவர்னு. என்னோட ஒரே அண்ணனும் காலையில வீடு வீடா பேப்பர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு வரான். சாயங்காலம் கூட ஏதோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு தாமதமா வரான். எங்க அம்மா கூட கஷ்டப்பட்டு 4-5 வீட்ல வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வழக்கம் போல ரொம்ப தாமதமா வரும்போது எங்க அப்பா, அம்மா, அண்ணன் 3 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் இவ்ளோ பாடுபட்டு உழைக்கிறதெல்லாம் நம்ம மாதவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான். நான் தான் சரியா படிக்கல. எவனையாவது நல்ல படிப்பு படிக்க வச்சு பார்க்கணுங்கிற ஒரே ஆசைதான் இப்ப என்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆசை மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா அதுவே போதும்பா எனக்கு. ஆமாப்பா, எனக்கும் அந்த ஆசை நிறையவே இருக்கு. எனக்கும் தான் படிப்பு சரியாவே வரதில்ல. ஆனா மாதவன் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டானா ஒரு நல்ல வேலையும் அவனுக்கு கிடைச்சிரும். அவன் பெரிய படிப்பு படிக்கிறதுக்காக என்னுடைய சம்பாத்தியத்துல இருந்து ஒரு சின்ன தொகையை சேமிச்சுட்டு வரேன்ப்பா. ஆமா, எனக்கும் உங்கள மாதிரி தான் ஆசை இருக்கு. அதனாலதான் அவன் எப்ப வந்தாலும் அவனுக்கு சாப்பாடு போட்டு பசியே தெரியாம நல்லா வளர்க்கறேன். அவனை எப்பவுமே பட்னியே போடுறதில்ல. கவலைப்படாதீங்க, நம்ம ஆசைய தம்பி நிச்சயமா நிறைவேற்றுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதையெல்லாம் மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு இருந்த எனக்காக கஷ்டப்படுற அவங்க ஆசைய எப்படியாவது நிறைவேற்றியே தீரணும்னு ஒரு உறுதி எடுத்து அவங்களுக்காக அன்னையிலிருந்து கஷ்டப்படணும்னு நான் தீர்மானிச்சேன். இனிமே அவங்க ஆசையை நிறைவேற்றி அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறது தான் என் வாழ்க்கையோட ஒரே லட்சியம் என்று நீளமாக பேசி முடித்து கண் கலங்கி நின்ற மாதவனை பார்த்து கொண்டிருந்த பாரதிக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. யார் வந்து எத்தகைய அறிவுரை கூறினாலும் அதனால் எவர் ஒருவரையும் மாற்றிவிட முடியாது. அதே நேரம் தன் உண்மை நிலையை தெளிவாக உணர்ந்து கொண்ட பிறகு ஒருவனால் எப்போதும் மாறாமல் இருக்க முடியாது என்பதுதான் அது. பெற்றவர்களின் சொல்படி கேட்டு நடந்தால் நன்மை கிடைக்கும்.